செய்தி பெருசாகும் போது அது அந்த செய்தி கைவிடப்படுது. அதான் பிரச்சனைக்கு. அதை தான் அப்படி சொல்றாங்க. ஆளுநர் செய்வது வந்து அது திமுகவுக்கு கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் 10 வச்சு விடுங்கிறேன். நான் என்னால் என்ன செய்ய முடியுமா? இப்போ போராடின மக்களுக்கு நான் நேராக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறவர், எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போடும் அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க, போலேன்னா போங்க தான். அதனால இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கட்டது பிறகு தான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்போ கேள்வி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு தேவையில்லாமல் போராடுறான். இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான். ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள், அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய்